வந்து இயக்குவது எப்படி, அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணு எப்படின்னா, இது ஸ்டார்ட் பட்டன். இந்த பட்டனை கீழே இறக்கணும். வைக்கிட்டு இது சோக்கு, இதை வைத்திட்டு இந்த அடியில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இந்த பலூனை ஒரு 10 ப்ரெஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் ஒரு பலூன் மாதிரி இருக்கும். பலூன் ஒரு 10 ப்ரெஸ்ஸு இப்படி பண்ணிவிட்டு சோக்கோட வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டால் சோக்கை கீழே இறக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இது ஆசிலேட்ரு. இது ஆசிலேட்டர் அடித்தா ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டாவது இது பிளைடு வந்து பெரிய பெரிய கம்பு, பெரிய கொஞ்சம் இவ்வளோ ஒரு விரல் சுண்டல் அளவுள்ள இதெல்லாம் வெட்டாம். இது பேடி கார்டு. இது நம்ம அடிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து கல் மண் அடிக்காமல் இருக்குது, நம்மளுக்கு சேஃப்டி ஹேண்டில் உள்ளது. சேஃப்டி ஹேண்டில் இது. இங்கே பின்னாடி என்னென்னா ஏர் ஃபில்டர். இது எதுக்கு பிரயோஜனப்படனா, இதை எப்படி கலத்தணும், கலத்தி கட்டுறேன். இது எதுக்கு கலத்துறோன்னா, நம்ம நிறைய நேரம் அடித்து அதில் உள்ள தூசி மண் ஒரு மாதிரி சின்ன சின்ன டஸ்டெல்லாம் இதாகிருக்கும். இது 2 அடுக்காயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், 2 அடுக்காயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அடித்தா தூசி இதெல்லாம் இதாகும். இதை வந்து பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணணும். இப்போ சும்மா கையில் க்ளீன் பண்ணேன், பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணணும். பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் கொஞ்சம் காய வச்சுட்டு திருப்பி மாட்டினா நல்லா மிஷின் ஸ்பீடாகிருக்கும். மற்றபடின்னா மிஷின் வந்து ஸ்பீடு கம்மியாயிரும், ரொம்ப ஸ்லோ ஆகிரும். இதில் டஸ்ட் அடைஞ்சின்னா மிஷின் ரொம்ப கிலோமீட்டர் கிடைக்காது, ரொம்ப கட்டிங் பவரெல்லாம் குறைஞ்சி தான் போகும். அந்த மாதிரி இதை இப்போ திருப்பி நம்ம தூசி டஸ்ட்டை இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டலாம். மாட்டுற எப்படின்னா இப்படின்னு பாருங்கள். இதான் இப்படி தான் மாட்டுறது. இப்படி மாட்டிடலாம். இது என்னென்னா பெட்ரோலோட டேங்கு. இது ஒரு 1 லிட்டருக்குள்ளே பிடிக்கும் டேங்கு. இது வந்து ஏர் பிளாக்கு. இது பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம். இதை கலத்தி காட்டிக்காங்க. இது ஏர் பிளாக்கு. இந்த பிளக்கை எப்படி கலத்திக்கிட்டு இது எதுக்குன்னா கலத்திடலாம். இது எதுக்குன்னா செலியமைகளில் மோட்ரு வந்து ஓடாமல் இருக்கும், கொஞ்சம் இதாகி இருக்கும் அப்படின்னா இந்த இதை போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது எப்போமாவது ஒர்க்காக தான் இதாகும், எப்போவுமே இதாகாது. எப்போமாவது மோட்ரு ஓடாமல் ஏதாவது இருந்துன்னா இதை கலத்தி க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்படி போட்டுட்டா ஸ்டார்ட் ஆகிரும். 2 HP மோட்ரு. இது இது அப்படின்னா ரோப்பு. இதில் ரோப்பு எதுக்குன்னா சின்ன சின்ன புல் இதெல்லாம் ரோப்பை இது சுற்றணும். ரோப்பை குறை சொல்லுவாங்க. அதை கலத்திக்கிட்டு இதில் இந்த ஹெட்செட்டை அதில் மாட்டணும். ரோப்பு எப்படின்னா இப்படி சுற்றிட்டு
வச்சு தானே ரோப்பு. பிடிச்சிட்டு அதை பிளைடை கலத்திட்டு இதை மாட்டணும். இது வந்து ஒரு அரை அடி தான் நீளம் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஒரு அடி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா கட்டிங் ஸ்பீடு குறையும், ரொம்ப டிஸ்டன்ஸு கவரேஜ் ஆகி போயிடாது. வேறு இதை பற்றி விளக்கம் கலத்தி ரோப்பு இது போடுறது எப்படின்னு பார்ப்போம். மேலே இதை ஆலங்கி இதில் ஒரு ஸ்கோல் கிடக்கும். இதில் இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஸ்பேனர் வச்சு கிளாக் டைரக்ஷனில் தான் கலத்தணும். இதுக்கு ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி ரெண்டாவது எடுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நம்ம காத்தி வச்சுட்டு ரெண்டாவது எடுக்கலாம். இது காத்தி வச்சுட்டு ரெண்டாயிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லையோ இந்த பிளைடை எப்படி மாட்டுறது கலத்துறது எல்லாம் காட்டுறேன். இதில் ஹோல் இருக்கும், இதில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஆலிங்கியை இதில் வச்சு கிளாக் டைரக்ஷனில் கலத்தணும். கிளாக் டைரக்ஷன் கலத்தி வச்சுன்னா இதில் உள்ள ஒரு வாசர் இருக்கும், நட்டு பெரிய இதில் வச்சு இதில் மொத்தம் 3 அடுக்காக வரும். ஒன்று வாசர், இந்த கப்ளர் இது வந்துடும், நட்டு 3 காட்டு வரும். இந்த பிளைடு ரோப்பு வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து இந்த உருண்டை மாடல், இன்னொன்று இந்த சதுர மாடல். பார்த்தீங்களா தெரியும், சதுரம் போல் இருக்கும். இது உருண்டை இதில் இருக்கும். இது நம்ம உருண்டை அடியில் கட்டுவோம். இப்படி வச்சு இந்த மாதிரி தான் கட்டணும். கொஞ்சம் ஒரு இவ்வளோ கேப் விட்டு, இந்த அளவு கேப் விட்டு தான் இது கட்டணும். இப்படி வச்சு இந்த மாதிரி இருத்தி டைட்டாக வச்சுட்டு இதில் ஒரு இது இருக்கும். இதில் இப்படி வச்சிங்கன்னா இல்லாட்டி கஷ்டம் கொஞ்சம் வைக்கிறது. இதுலேயும் இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்க நிற்கும். இப்படி ரெண்டாவது இந்த இது கரெக்டாக வச்சு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அரை அடி தான் கரெக்டாக நிற்கணும். கொஞ்சம் இது டைட்டாக தான் இருக்கும், இது புதுசு. இதனால இதை வச்சு இந்த லாக்கு கரெக்டாக அடைகிற மாதிரி கரெக்டாக லாக் அடைகிற மாதிரி இந்த லாக்கு இங்கே லாக் அடைக்கும். இந்த இது கிளாக் டைரக்ஷனில் தான் அழிங்க வச்சுட்டு கிளாக் டைரக்ஷனில் தான் சுற்றணும். அவ்வளோதான். இதில் இறக்கி டைட்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது அந்த ரோப்பு எப்படி வரேன்னா, நீங்கள் மிஷின் ஓடிட்டுருக்கச்சில் தரையில் ஸ்லோவாக ரொம்ப இருத்தி அடிக்கக்கூடாது. ஸ்லோவாக அடிச்சிங்களா இந்த இதை அடிச்சிங்கன்னா இந்த இது இப்படி வெளியே வரும். இது வெளியே நான் அடித்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இப்படி மிஷின் ஓடிட்டு இருக்குல்ல, லைட்டாக அடிச்சிங்கன்னா
வெளியில் வரும்.